ஆனந்தி வணக்கம். பராசக்தி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாளை திட்டமிட்டபடி வெளியாகிறது. அதற்கு மத்திய தணிக்கை குழு சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். UA சர்டிபிகேட் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் சென்சார் போர்ட் பொறுத்தவரையில் அவர்கள் படத்தை முழுமையாக பார்த்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரியது, ஏற்புடையதாக இல்லாத உள்ளிட்ட அனைத்தையும் நீக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் பராசக்தி திரைப்படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அது இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற புரட்சி மற்றும் பல்வேறு நிகழ்வுகள், சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது என்பது இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் தான் இந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு பொறுத்தவரையில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட 25 மாற்றங்கள் அந்த திரைப்படத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் பொறுத்தவரையில் சென்சார் போர்டு பரிந்துரைத்தபடி 25 மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 25 மாற்றங்களில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த திரைப்படம் ட்ரெய்லர் வெளியாகும் போது அதில் வரக்கூடிய காட்சிகள் மற்றும் அதில் இடம்பெற்ற வசனங்கள் அடிப்படையில் மிக முக்கியமாக ஹைலைட் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்றால் தீ பரவட்டும். தீ பரவட்டும் என்பது அறிஞர் அண்ணாவினுடைய அவர் வைத்த வாதங்கள், அது புத்தகமாக கூட வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் மிகவும் புகழ்பெற்ற, மிகவும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு வார்த்தையாக தீ பரவட்டும் என்ற வார்த்தை என்பது புழக்கத்தில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் என்ற சென்சார் போர்டு பரிந்துரை அடிப்படையில் அந்த வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது. மாறாக தீ பரவட்டும் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு நீதி பரவட்டும் என்று அதற்கு பதிலாக மாற்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் நாளை திரைப்படம் வெளியான பிறகு அந்த படத்தில் பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எங்கெல்லாம் நீதி பரவட்டும் என்ற வார்த்தை வருகிறதோ அங்கெல்லாம் தீ பரவட்டும் என்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருந்தது. சென்சார் போர்டுடைய பரிந்துரையின்படி அந்த மாற்றம் செய்யப்பட்டு தீ பரவட்டும் என்ற வார்த்தை மாற்றப்பட்டு நீதி பரவட்டும் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஹிந்தி என் கனவை அழித்தது என்று ஒரு வசனமும் அது இடம்பெற்றிருக்கிறதாகவும் அது மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது மாற்றப்பட்டு அதற்கு மாறாக என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என்று மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்தி என் கனவை அழித்தது என்பதற்கு பதிலாக என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என்று மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்தி திணிப்பு என்று வரக்கூடிய பல்வேறு இடங்களெல்லாம் அதில் மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் இங்கு அண்ணாதுரை தான் ஆள்கிறார் என்ற ஒரு வசனமும் 22 வினாடிகள் ஓடக்கூடிய வசனமும் அது மாற்றப்பட்டிருப்பதாக, யார் இருந்தாலும் அண்ணாதுரை தான் இங்கு ஆள்கிறார், தமிழ்நாட்டை ஆள்கிறார் என்ற வசனம் எல்லாம் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தீ பரவட்டும் என்பது அறிஞர் அண்ணாவினுடைய மிக முக்கியமான முழக்கமாக பார்க்கப்படுகிறது. அது அறிஞர் அண்ணா அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அந்த விவாதத்தில் அறிஞர் அண்ணா வைத்த அந்த வாதங்கள் அனைத்தும் புத்தகமாக தொகுக்கப்பட்டு தீ பரவட்டும் என்ற பெயரில் இந்த புத்தகம் எல்லாம் கூட தற்போது இருக்கின்றது. அந்த வகையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வசனமாக, ஒரு வார்த்தையாக பார்க்கப்படக்கூடிய தீ பரவட்டும் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நீதி பரவட்டும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தி என் கனவை அழித்தது என்பதற்கு மாறாக என் ஒரே கனவை இந்தி திணிப்பு எரித்தது என்பது என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தி திணிப்பு, இந்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாற்றங்களாக செய்யப்பட்டு 25 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 25 மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பான பட்டியலும் வெளியாகி இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள் அனைத்தும் செய்யப்பட்ட பிறகுதான் UA சான்றிதழ் என்பது பராசக்தி திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாதான் ஆள்கிறார் என்று ஏற்கனவே கூறியது போல அந்த வசனமும் நீக்கப்பட்டு அதுக்கு மாற்று வசனங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு இடங்கள் காட்சிகள் எல்லாம் 25 மாற்றங்கள் செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் ஆடியோ மீட் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் பராசக்தி திரைப்படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நாளை அந்த பராசக்தி திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இதில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான பேச்சு பொருளாக மாறியிருக்கூடியதாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 25 மாற்றங்கள் சென்சார் போர்டால் பரிந்துரைக்கப்பட்டு அதற்கு படக்குழுவால் அது 25 மாற்றங்கள் செய்யப்பட்ட பிறகு அதுக்கு சான்று வழங்கப்பட்டு நாளை அந்த படம் திட்டமிட்டபடி வெளியாகின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.